எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக அவல் வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம். இன்னைக்கு ஒரு அருமையான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவல் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவல் கொழுக்கட்டை செய்ய தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நான் 2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது 250 ml கப். இது தட்டை அவல். இந்த வெரைட்டி அவல் தான் கொழுக்கட்டைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அவலில் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு பருப்பு எல்லாம் நல்லா சிவந்ததும் பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நறுக்கின கருவேப்பிலை, நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் சேர்த்து கலந்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பெரிய பவுல்ல ஊற வச்ச அவல் கூட தாளிச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தாளிப்பும் அவலும் நல்லா கலக்கிற மாதிரி மசிச்சு பசைங்க. கலவை நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல கொழுக்கட்டையை பிடிச்சு வைங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வேக வைக்கிற தட்டில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி வச்சுக்கோங்க. ரெடி பண்ண கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா மெதுவாக அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுங்க. செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை ஒரு இட்லி குக்கர் இல்லைன்னா ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே ஸ்டீமரில் தண்ணி கொதிச்சு ரெடியாக இருக்குது. பிளேட்டை வச்சு ஸ்டீமரை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீமரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், கொழுக்கட்டை எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்க. நான் இன்னைக்கு சாஃப்டான டேஸ்டியான இந்த அவல் கொழுக்கட்டையை தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். டேஸ்டியான இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.